Dear students, அனைவருக்கும் வணக்கம். Now we are going to learn about the characteristic features of the respiratory surfaces. சுவாச தலப்பொருள் அப்படிங்கிறது கார்போஹைட்ரேட் சொல்லுவோம். சுவாச தலப்பரப்பாக இருப்பது alveoli. காற்று நுண்பை என்று அழைக்கப்படுவது தான் the usual respiratory surface. பொதுவான சுவாச தலப்பரப்பாக இருப்பது alveoli. அப்போ நம்ம என்ன முக்கியமாக தெரிஞ்சுக்கணும்? ரெஸ்பிரேஷனில் the common respiratory substrate carbohydrate பொதுவாக பயன்படக்கூடிய சுவாச தலப்பொருளாக இருப்பது கார்போஹைட்ரேட். அது நமக்கு ரீசன் தெரியும். இட் இஸ் ஈஸிலி ஆக்சிடைசபிள். எளிதில் ஆக்சிஜனேற்றம் அடையும் திறனை பெற்றிருக்கும். அதுமாதிரி நம்ம லங்ஸ் உட்புறத்திலே நம்முடைய நுரையீரலின் உட்புறத்திலே காணப்படுகின்ற alveoli காற்று நுண்பை என்பது தான் பொதுவான சுவாச தலப்பரப்பு என்று அழைக்கப்படும். அந்த alveoli எடுத்துட்டோன்னா அதோட கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் என்ன? alveoli the usual respiratory surfaces பொதுவாக பயன்படக்கூடிய சுவாச தல பொருள் மாதிரியே சுவாச தலமாக இருப்பது சுவாச பரப்பாக இருப்பது alveoli. அந்த காற்று நுண்பையை எடுத்துக்கொண்டால் அதுக்கு என்ன பண்பு காணப்படுகிறது? External nostrils, internal nostrils, pharynx or the throat, larynx or the voice box, trachea or the windpipe, bronchi, bronchioles, air sac, and finally it ends in the alveoli. வெளிநாசித்வாரம், உள்நாசித்வாரம், தொண்டை, குரல்வளை, மூச்சுக்குழல், மூச்சுக்கிளை குழல், மூச்சுக்கிளை நுண்குழல், கடைசியில் போய் முடியறதுக்கு தான் என்ன பேர்? இந்த காற்று நுண்பைன்னு தெரியும். காற்று பைன்னு வச்சுக்கலாம். காற்று நுண்பை ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால இதை தான் காமன் ரெஸ்பிரேட்டரி சர்ஃபேஸ் பொதுவாக பயன்படக்கூடிய சுவாச தலம் என்று இதனை அழைப்போம். இது என்ன பண்புகளை பெற்றிருக்கிறது? ஈச் lung have around 300 million alveoli. ஒவ்வொரு நுரையீரலின் உட்புறத்திலேயும் 300க்கும் மேற்பட்ட 300 மில்லியனிற்கும் மேற்பட்ட alveoli காற்று நுண்பையானது காணப்படுகிறது. where diffusion of gases takes place. அங்குதான் வாயு பரிமாற்றம் என்று அழைக்கப்படுகின்ற diffusion of gases என்ற ஒரு நிகழ்வானது நடைபெறுகிறது. நம்ம இன்ஹேல் பண்ணுறோம், உட்சுவாசம் நடைபெறுகிறது, இன்ஸ்பிரேஷன் என்று அழைக்கப்படும். எக்ஸ்பிரேஷன், the air is expelled out. நம்முடைய நுரையீரலிலிருந்து காற்றானது வெளித்தள்ளப்படுகிறது. அது நடக்கக்கூடிய ஏரியா தான் இந்த alveoli. What are the important unique features or important characters? பொதுவான பண்புகள், சிறப்பு பண்புகள் என்ன? வரிசையாக கொடுத்துருக்கேன். Point number 1, it's a very large surface area richly supplied with blood vessels. அதிக பரப்பளவை பெற்றிருக்க வேண்டும். இதன் மேற்புறத்தை அதிக இரத்த நுள் நாளங்கள் காணப்பட வேண்டும். அப்போ இம்பார்ட்டண்ட்டாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன? ஃபர்ஸ்ட், வெரி லார்ஜ் சர்ஃபேஸ். த சர்ஃபேஸ் ஏரியா இஸ் வெரி லார்ஜ், ரிச்லி சப்ளைடு வித் பிளட் வெசல்ஸ். அதை சுற்றி ஏராளமான இரத்த குழாய்கள் காணப்பட வேண்டும், இரத்த நுண் நாளங்கள் காணப்பட வேண்டும். நம்மளுக்கே தெரியும் பல்மோனரி வெயின் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பேன், பல்மோனரி ஆர்ட்ரின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். பல்மோனரின்னு தெரியும் நுரையீரல், பல்மோனரி வெயின் அப்படின்னா நுரையீரல் சிறை என்று அழைக்கப்படும், பல்மோனரி ஆர்ட்ரி அப்படின்னா நுரையீரல் தமனி என்று அழைக்கப்படும். அதோட குட்டி குட்டி பிளட் வெசல்ஸ் இதில் நிறையா இருக்கும். எக்ஸ்ட்ரீம்லி தின் அண்ட் கெப்ட் மாய்ஸ்ட். அதனுடைய செல் சுவரை எடுத்துக்கொண்டோம் அல்லது செல் பரப்பை எடுத்துக்கொண்டோம் என்றால் மெல்லியதாக இருக்க வேண்டும். ரொம்ப முக்கியம், ஈரப்பதத்துடன். இட் இஸ் ஆல்வேஸ் மாய்ஸ்ட். Then third important one, direct contact with the environment. This alveoli directly contacting the atmosphere. வளிமண்டலத்துடன் நேரடி தொடர்பு. நம்ம இன்னேல் பண்ணுறப்ப உச்சுவாசம் நடைபெறுகின்ற சமயத்தில் உள்ளே இழுக்கிறது நேராக எங்கே போகும்? alveoliக்கு தான் போகும். இட் டைரக்ட் கான்டாக்ட் வித் த என்விரான்மெண்ட். புறச்சூழலுடன் இது நேரடி தொடர்பினை பெற்றிருக்க வேண்டும். இது மூணாவது கேரக்டர். இது எல்லாம் நான் சொல்கிறது இதுக்கு. This alveoli. Then point number 1, should be permeable to respiratory gases. We know respiration is an example for diffusion process. இது ஒரு பரவல் நிகழ்வு என்பது நமக்கு தெரியும். Movement of solid or liquid or gaseous particles from the place of its higher concentration to lower until the molecules are evenly distributed throughout the available space is said to be diffusion. திரவ வாயு மூலக்கூறுகள் கரைசலின் செறிவு அதிகமாக உள்ள ஒரு இடத்திலிருந்து அல்லது செறிவு அதிகமாக உள்ள ஒரு இடத்திலிருந்து செறிவு குறைவான இடத்தை நோக்கி சரிசமமாக பகிரப்படும் வரை பரவினால் அதற்கு பரவல் என்று பெயர். இந்த பாயிண்ட் முக்கியம். should be permeable to respiratory gases. இந்த பகுதியை காற்று எளிதில் ஊடுருவக்கூடிய தன்மையினை பெற்றிருக்க வேண்டும். இது எல்லாம் இருந்தால் it is
a very good respiratory surface. இந்த பண்புகள் அனைத்தையும் பெற்றிருப்பதால் அல்லது பெற்றிருந்தால் இந்த காற்று நுண்பையினை நாம் மிகச் சிறந்த சுவாச தலம் என்று அழைக்கலாம். அதான் இங்கே சுவாச பரப்பு அல்லது சுவாச பரப்பின் பண்புகள்லாம் இதுதான் சுவாச தலம். அப்புறம் what next? இந்த டிஃப்யூஷன் நடக்கிறப்ப, இந்த டிஃப்யூஷன் ப்ராசஸ் நடக்கிறப்ப, இந்த பரவல் நிகழ்வு நடக்கிறப்ப, இந்த இன்ஸ்பிரேஷன் எக்ஸ்பிரேஷன் நடக்கிறப்ப, இந்த ரெஸ்பிரேஷன் நடக்கிறப்ப, இந்த சுவாசித்தல் நடக்கிறப்ப, வாட் ஆர் த ஸ்டெப்ஸ் இன்வால்வ்ட்? என்னென்ன படிநிலைகள் காணப்படுகின்றன? இது தனியாக 3 மார்க்கில் கேட்டாலும் கேட்கலாம். பாயிண்ட் நம்பர் 1, the exchange of air between the atmosphere and the lungs. முதலில் வளிமண்டலத்திற்கும் நம்முடைய நுரையீரலுக்கும் இடையே வாயு பரிமாற்றமானது நடைபெறும். இன்ஸ்பிரேஷன், இன்டேக் ஆஃப் ஏர்னு கேள்விப்பட்டிருப்பேன். நம்ம உச்சுவாசம் நடைபெறுகின்ற சமயத்தில் this is called inspiration, this is called expiration. இந்த உள்ள நம்ம இழுக்கிறப்ப என்ன ஆகும்? அட்மாஸ்பியர்லேருந்து ஏர் எங்கே போகும்னா நம்மளோட லங்ஸுக்கு போகும். ஸோ gases exchange between the atmosphere and the lungs. வாயு பரிமாற்றம் என்பது முதலில் வளிமண்டலத்திற்கும் நம்முடைய நுரையீரலுக்கும் இடையே நடைபெறும். ஸ்டெப் நம்பர் 1. Second, the exchange of gases, oxygen as well as carbon dioxide between the lungs and the blood. அடுத்தது நுரையீரலிற்கும் இரத்தத்திற்கும் இடையே நடைபெற வேண்டும். நம்ம இன்ஹேல் பண்ண அப்புறமா ஆல்வியோலேருந்து இது பல்மோனரி வெயின் என்று அழைக்கப்படுகின்ற நுரையீரல் சிரையின் உட்புறத்தை டிஃப்யூஸ் ஆகும். அப்போ அது உள்ளதான் பிளட் இருக்கும். அப்போ பிளட்டுக்கு ரத்தத்திற்கும் அதுக்கும் இடையே நடைபெற வேண்டும். அப்போ நுரையீரலுக்கும் ரத்தத்துக்கும் நடுவில் நடக்கிறது த செகண்ட் ஸ்டெப். அந்த ரத்தத்தில் போன உடனே ஆர்பிசி ரெட் பிளட் செல்ஸ், அது உள்ள யார் இருப்பா? ஹீமோக்ளோபின். அந்த ஹீமோக்ளோபினோட ஆக்சிஜன் சேர்ந்துடும். இட் வில் பிகம் ஆக்சி ஹீமோக்ளோபின் ஓவர். தென் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ஆக்சிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு பை த பிளட். டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்ஹேல் பண்ணியாச்சு, பல்மோனரி வெயினுக்கு வந்தாச்சு, நுரையீரல் சிறைக்கு வந்து விட்டது. அது ஆக்சிஜனேட்டட் பிளட் எடுத்துட்டு நம்முடைய லெஃப்ட் ஆறுக்கள், லெஃப்ட் வென்ட்ரிக்கிள், இடது ஆறுக்களுக்கு செல்லும், இடது வென்ட்ரிக்கிளுக்கு செல்லும், அப்படியே செல்லுக்கு போகும். இட் கோஸ் டு த செல். அதுதான் டிரான்ஸ்போர்ட். ரத்தம் எவ்வாறு அதனை எடுத்து செல்கிறது? 3வது ஸ்டெப். எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேசஸ் பிட்வீன் த பிளட் அண்ட் த செல்ஸ். செல்லுக்கு போயாச்சு. அயோட்டா மகாத்தமணி வரும், ஆர்ட்ரி, ஆர்ட்ரியோல்ஸ், மெட்டார்டியோல்ஸ், கேப்பிலரிஸ். அந்த சின்ன கொடா ரத்தத்தை எடுத்துன்னு போய் செல்லில் தரும். செல்லில் தரப்ப ஆக்சிஜன் எங்கே போகும்? இட் கோஸ் டு த செல். அப்புறம் ரத்தத்திற்கும் செல்லிற்கும் இடையே நடத்தல். எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேசஸ் பிட்வீன் த பிளட் அண்ட் த செல்ஸ். செல்லுள்ள போயாச்சு. where cellular respiration takes place. செல்லுலர் சுவாசம், செல்லின் உட்புறத்தே சுவாசித்தல் நடைபெறும். கிளைகோலைசிஸ், oxidative decarboxylation of pyruvic acid, Krebs cycle, electron transport chain or oxidative phosphorylation என்ற நிகழ்வுகள் அடைந்து உணவுப் பொருட்கள் முழுமையாக ஆக்சிஜனேற்றம் அடைந்து ஆற்றல் நமக்கு கிடைக்கும். we get energy in the form of ATP. carbon dioxide is liberated. அந்த கார்பன் டை ஆக்சைடை எடுத்துகிட்டு வரும். uptake of oxygen by the cells and release of carbon dioxide. ஆக்சிஜனை எடுத்துட்டு ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் காற்று சுவாசத்திலே இன்வால்வ் ஆகி கிளைகாலைசிஸ்னு அது மாதிரி 4 ஸ்டெப் 4 படிகள் நடைபெற்று அங்கே உங்களுக்கு ஆற்றல் கிடைத்த பிறகு we get energy, CO2 is released. அந்த CO2 எடுத்துன்னு வரணும். அப்போ ஃபஸ்ட்டு அட்மாஸ்பியருக்கும் லங்ஸுக்கும் வளிமண்டலத்திற்கும் நுரையீரலுக்கும் இடையே நடைபெறுவது ஸ்டெப் நம்பர் 1. 2வது ஸ்டெப் எங்கே நடக்கும்? நுரையீரலுக்கும் பிளட்டுக்கு நடுவில். இட் இஸ் பிட்வீன் த லங்ஸ் அண்ட் த பிளட். 3வது பிளட்லேருந்து எங்கே போகும்? இட் கோஸ் டு த செல். எப்படி போகும்? பை டிரான்ஸ்போர்ட்டேஷன். ரத்தமானது எடுத்து செல்லுதல். அப்புறம் செல்லில் போய் என்ன பண்ணும்? இட் கிவ்ஸ் ஆக்சிஜன். ஆக்சிஜனை தரும். செல்லுலேருந்து எதை எடுத்துன்னு வரும்? கார்பன் டை ஆக்சைடை எடுத்துன்னு வரும். These are all the various steps involved in this respiration. ஸோ சுவாசித்தலில் காணப்படுகின்ற பல்வேறு படிகள் என்ன என்பது இதுதான். இதெல்லாம் ஒழுங்காக நடந்தால் we are healthy and healthy. நம்ம சாப்பிட்ட உணவெல்லாம் நன்றாக எரிக்கப்படும். we get enormous amount of energy. ஏராளமான ஆற்றலானது கிடைக்கும். அந்த ஆற்றலுடன் சக்தியுடன் புத்துணர்ச்சியாக நாம் இயங்கலாம். இதில் ஏதாவது பிரச்சனை வந்துடுத்தோன்னா then we have respiratory problems. இதில் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா நம்மள்கிட்ட ஏதோ சுவாசித்தலில் குறைபாடு இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளலாம். ஓகே, தேங்க்யூ.